அன்பு உறவுகளை வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இறைவனின் அருளும் உங்களோடு தங்க நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை தவக்கால சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நல்ல மனப்பான்மை, ஆமாங்க, நல்ல மனப்பான்மை இருக்குதா? நான் சமீபத்தில் வாசித்த ஒரு அன்பான புத்தகத்திலிருந்து என் மனதை தொட்ட ஒரு சில நிகழ்வை இன்று பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஒரு முதியவர் தினமும் ஒரு தேநீர் கடைக்கு செல்வார். அவர் பேசும்போது எப்போதும் சிரிப்புடனும் மென்மையான வார்த்தைகளுடன் பேசுவாராம். ஒரு நாள் கடை உரிமையாளர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தாத்தா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? ரொம்ப சந்தோஷமா எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் தினமும் பேசிட்டு இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாருப்பா சொன்னது? எனக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் அதை மற்றவர்களையும் பகிர்ந்து அவர்களின் நாளையும் கெடுக்க விரும்பவில்லை. நல்ல மனப்பான்மையோடு இருந்தால் போதும் என்று சொல்கிறார். நல்ல மனப்பான்மையோடு இருந்தால் என்னாலும் மற்றவர்களினாலும் நல்லதாகும் என்று உணர்த்தப்படுது. ஆமாங்க, தவக்காலம் என்பது வெளிப்படையான தியாகங்கள் மட்டுமல்ல, உள்ளத்தின் மாற்றத்திற்கான அழைப்பு ஆகும் என்பதை மறந்து விடார்கள். நல்ல மனப்பான்மை என்பது மற்றவர்களை குறை கூறாமல் ஏற்றுக்கொள்வது, கோபத்திற்கு பதில் அமைதியை தேர்ந்தெடுப்பது, காயப்படுத்தினாலும் மன்னிப்பது. இதயம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கை நல்லதாகும். நாம் செய்யும் சிறு மாற்றம் நல்ல மனப்பான்மையை, நல்ல வாழ்க்கையையும் சுற்றியுள்ளவர்களுக்கு வாழ்க்கையையும் ஒளிமயமாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல மனம் வாழ்வின் ஆசீர். செய்வோமா?